ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு பெட் டைம் ஸ்டோரி. இன்றைக்கி எல்லோரும் தூங்க வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பெட்டில் படுத்தாச்சா? இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்? குட்டி தாவீதும் அவர் வளர்த்த குட்டி ஆட்டுக்குட்டியும். அவர் ஒரு ஷெப்பர்ட் பாயாக இருந்தார். அவங்க மம்மி டாடி ஒரு ஆட்டுக்குட்டி எல்லாம் கொடுத்து அதை நடத்திட்டு போகிறதுக்கு வர்றதுக்கு அவருக்கு கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒபே பண்ணி டெய்லி அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு போவார், கூட்டிகிட்டு வருவார். அதுலேயே அவருக்கு பிடிச்ச ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. அந்த ஆட்டுக்குட்டி பேர் தான் ஸ்வீட்டி. அது கூட எப்போவுமே ஒரு பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டே இருப்பார். அந்த ஆட்டுக்குட்டியும் அவர் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கேட்டுட்டு அவர் சுற்றி சுற்றி டான்ஸ் ஆடும். அதோடு சேர்ந்து இந்த குட்டி தாவீதும் டான்ஸ் ஆடிட்டே வருவார். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க, பாட்டு பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. இப்படி அவங்க பாட்டு பாடிட்டே இருக்கிற போது ஒரு நாள் திடீர்னு என்ன ஆயிடுச்சா, சுற்றி இருக்கிற மலை மேகம் உருவாகி அப்படியே இருட்டாகி திடீர்னு தண்டர் வர ஆரம்பிச்சிருச்சோம், மழை விழ ஆரம்பிச்சிருச்சோம். உடனே அந்த ஆட்டுக்குட்டி எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்களாம், இந்த டேவிட் அங்கிள் வீட்டை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி பற்றி விட்டாங்களாம். பார்த்தா இந்த ஸ்வீட்டியும் ஆட்டுக்குட்டியும் மாத்திரம் காணவே காணுமா. அங்கங்கே தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இந்த ஆட்டுக்குட்டியை காணும். மலை மேலே, காட்டுக்குள்ளே, எல்லா இடத்துலையும் போய் மேய்ஞ்ச இடத்துலலாம் தேடி பார்க்குறாங்க. எங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ, நமக்கு செல்ல ஆட்டுக்குட்டியாக வச்சிருந்தோமே, ஆனால் அதை காணுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோடு தேடுறாங்க. எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறாங்க. பார்த்து, ஸ்வீட்டி நீ எங்கே இருக்கிற? உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், காணுமேன்னு நான் ரொம்ப தேடுறேன், எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஸ்வீட்டி நீ இந்த பக்கம் இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அதுக்கு பிடிச்சமான சவுண்டை விட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு கல்லுக்கு பின்னாடி இருந்து குட்டியாக ஒரு சத்தம் கேட்குது. அதை கேட்ட உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அது ஸ்வீட்டி ஆட்டுக்குட்டியோட சத்தம்தான். அது ஒரு பாறைக்கு பின்னாடி பயத்தில் அப்படியே பதுங்கி இருந்துச்சோம். அப்புறம் அவங்க கூப்பிட்ட உடனே அப்படியே என்ன செஞ்சிருச்சா, அவங்க சத்தத்தை கேட்டு அவங்க கூடயே நடக்க ஆரம்பிச்சிருச்சோம். இந்த மலைக்குள்ளே அப்படி இங்கிட்டு ஓடினதில் அதுக்கு ரொம்ப நடக்கவே முடியலையாம். உடனே என்ன பண்ணிக்கிட்டாங்க தெரியுமா, அந்த ஆட்டுக்குட்டியை அந்த அங்கிள் கையில் தூக்கிக்கிட்டே அவங்க வந்த பாதையை நோக்கி என்ன செஞ்சாங்களாம், வந்தாங்களாம். நம்மளும் நிறைய நேரத்தில் மம்மி டாடி பேச்சை கேட்காம சில இடத்துல போய் மாட்டிக்கிறோம்ல, அப்போ நம்ம காடை நோக்கி பார்க்குற போது அவங்க நம்ம கையை தூக்கிக்கிடுவாங்களாம். அவங்க தங்க கைகளுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிடுவாங்களாம். இந்த தாவீது அங்கிள் அதே மாதிரி தான் இந்த ஆட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு வீட்டை நோக்கி வந்துட்டாங்களாம். நல்லா இருந்துச்சா இந்த கதை? பாருங்கள், இந்த ஆட்டுக்குட்டி அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் அவங்க சத்தத்தை கேட்டு போகுது. நம்ம காடோட சத்தத்தை கேட்டு போகிறப்போ நம்மளும் என்ன செய்யலாம், ஜாலியாக இருக்கலாம். ஹாய், குட் நைட். இந்த அங்கிள் சொல்கிற வசனத்தை பாருங்கள். இது என்ன வசனங்கிறத கரெக்டாக படித்து நாளைக்கு கமெண்ட்டில் போடுங்க. பாய் குட்டீஸ்.